சார் இருக்கீங்களா? தலைவரை பார்க்கணும். என்னம்மா, என்னாச்சு? சொல்லுப்பா, என்ன விஷயம்? நான் நம்ம ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கேன். இந்த பொண்ணு அங்கதான் வேலை பார்க்குறா, டீச்சரா. தெரியும் தெரியும், புதுசா வந்தவங்க தானே? ஆமாங்க சார். இந்த ஊர் பையன் ஒருத்தன் இந்த டீச்சர் கிட்ட அடிக்கடி வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு பிரச்சனை பெருசாகி ஸ்கூலுக்கே வந்துட்டான். அதோடு மட்டும் இல்லாம இந்த டீச்சர் கையை இழுத்து இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். இதை இப்படியே விட்டா சரி வராது. நீங்க தான் ஏதாவது முடிவு பண்ணணும். நம்மளை நம்பி நம்ம ஊருக்கு வந்தவங்க, அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். யார் அந்த பையனு தெரியுமா? அவன் பேர் என்ன? அது எனக்கு தெரியாதுங்க ஐயா. டீச்சர், உங்களுக்கு தெரியுமா? யாரா இருந்தாலும் பயப்படாம சொல்லுமா. எங்களை மீறி அவன் உன்கிட்ட வந்துருவானா? அது சொல்லுடியா, எதுக்கு பயப்படுற? அது அந்த பையன் இந்த வீட்டில் தான் இருக்கான். பேரெல்லாம் தெரியாது. முன்னாடியே ஒரு தடவை பிரச்சனை பண்ணாங்க. நான் தலைவர்கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்தேன். அப்ப அவர் இங்க தான் இருந்தாரு. அதனால நான் சொல்லாம போயிட்டேன். ஏன் அகிலா, ஆதிய கூப்பிடு. இருமா, விசாரிப்போம். ஆடு, என்ன இது? ஆதி, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் மாமா. ஆமாமா, போனேன். அந்த பொண்ணு பேர் தாமா கேட்டேன். மா, சும்மாதாம்மா. அப்போ நீதான் அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணியா? பிரச்சனைனா அது யாரா இருந்தாலும் தண்டனை ஒண்ணுதான். இன்னைக்கு சாயங்காலமே பஞ்சாயத்தை கூட்ட சொல்றேன். அங்க வந்து சொல்லு. மா டீச்சர், நீங்க கிளம்புங்க. சாயங்காலம் பஞ்சாயத்துல வாங்க. உன் பேரு தானே ஆடு கேட்டேன். டீச்சர், வாங்க போலாம். மா, என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? ஊருக்கு ஒரு நாயம், என் வீட்டுக்கும் ஒரு நாயம்னு இருக்க முடியாது. தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தண்டனை ஒண்ணுதான். சாயங்காலம் பஞ்சாயத்துக்கு வந்துடு உன் பையனோட. மா, சொல்லுங்க. நான் பேர் கேட்க மட்டும்தான் போனேன். வேற எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்லை. அதையும் மீறி பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். தியா நில்லு. என்னம்மா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த அப்பா கிட்ட சொல்ல மறந்துட்டியம்மா. ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்லிதான் உனக்கு பிரச்சனைன்றதே எனக்கு தெரியுமா. ஏன் தியா
அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏம்மா அப்பா கிட்ட மறைக்கிற? ம் எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு சாயங்காலம் பஞ்சாயத்துக்கு கண்டிப்பா நம்ம போகணும். உன்கிட்ட பிரச்சனை பண்ணவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் போய் சொல்லுங்க பஞ்சாயத்துலாம் வேணான்னு. முடியாதுமா. உன்கிட்ட வம்பு பண்ணவனுக்கு சரியான தண்டனை கிடைக்காம விடக்கூடாது. சாயங்காலம் நீ பஞ்சாயத்துக்கு வர. மாமா ஏன்டா இப்படி இருக்காரோ? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயும் அந்த டீச்சர் பின்னாடி சுத்துறாரு. இனி நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போறேன். ஏய் என்ன விடுங்க. ஏய், என்ன பண்ற? வாயை திறந்து சொல்லு. எதுக்கு அழற? எல்லாத்துக்கும் நீங்க தான் மாமா காரணம். என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க நீங்க. இனி நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போறேன். லூசா நீ? நான் அந்த பொண்ணு பின்னாடி போனத நீ பாத்தியா? அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா உனக்கு என்ன? அதுவும் இல்லாம நான் இல்லைன்னா நீ எதுக்கு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற? நான் உன்னை கல்யாணம் பண்ண போறது இல்லை, அது மட்டும் உறுதி. ஆனா நான் அந்த டீச்சர் பின்னாடியும் போகல. தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத. போ உள்ள. அப்போ நீங்க அந்த டீச்சரை விரும்பலையா? இல்ல, சரி மாமா. நான் உன்னையே விரும்பல. அத நான் பாத்துக்கிறேன். என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா? ஷோ, ஏ கோமதி, நில்லு ஒரு நிமிஷம். ஏன் கோமதி, விஷயம் தெரியுமா? நம்ம தலைவர் வீட்டுல ஒரு பையன் இருக்கான்ல, அவன் டீச்சர் கையை பிடிச்சி இழுத்துட்டானா. ஊர்ல பஞ்சாயத்து வச்சிருக்காங்களா சாயங்காலம். வரியா? போவோம் சாயங்காலமா. சரி, நான் போய் சீக்கிரமா கூட்டுக்கறி வச்சுட்டு கிளம்பி ரெடியா இருக்கேன். நம்ம பஞ்சாயத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏ விஜயா, தோ வரேங்க. அந்த ஆளு கூப்பிடுறாரு, நான் போறேன். சாயங்காலம் ரெடியா இரு, நான் போய் பஞ்சாயத்து பார்த்துட்டு வந்துருவோம். என்னங்க? அங்க என்னடி பேச்சு? வேலை இல்லையா உனக்கு? இல்லங்க, கோமதி கிட்ட தக்காளி வாங்க போனேன் கூட்டு வைக்க. சரி சரி போ. சொல்லுங்கம்மா, பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. ஐயா, இந்த ஆளு என் பொண்ணு கைய பிடிச்சி இழுத்துருக்கான். என் பொண்ணுக்கிட்ட வம்பு வளர்த்துருக்கான். ஸ்கூலுக்கே போய் கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணியிருக்கான். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இனி நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீ சொல்லுமா, உங்க அப்பா சொல்றது எல்லாம் உண்மையா? ஆமா, இதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என் பேர் என்னன்னு கேட்டு அடிக்கடி சண்டை வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க. நீ சொல்லு ஆதி, அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? இல்ல, நான் பேர் மட்டும்தான் கேட்டேன், பிரச்சனை எல்லாம் பண்ணல. என் பொண்ணு பேர் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அது சும்மாதான். இது போதாதா ஐயா? இந்த ஆளு தான் கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிச்சுல்ல, சட்டுப்புட்டுன்னு தண்டனை கொடுங்க. அண்ணா, அவன் தான் பேர் தான் கேட்டேன்னு சொல்றான், பிரச்சனை எல்லாம் பண்ணல. எதுக்கு நீங்க பஞ்சாயத்து வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஏன்பா பாண்டி, இவன் நம்ம ஆதிப்பா, இவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். மா, இது பஞ்சாயத்து, இங்க சொந்தம்லாம் கிடையாது.
உன் பேர் மட்டும் தானே கேட்டான், அதுக்கு பஞ்சாயத்து கூட்டுவியா நீ? கவனிச்சுக்கிறேன். ஈஸ்வரி, இது வீடு இல்ல. ஆதி, நீ பண்ணின தப்புக்கு 5000 அபராதமும் அந்த பொண்ணுக்கு சபையில மன்னிப்பு கேட்கணும் நீ. அப்பா, மாமா என்ன தப்பு பண்ணாரு? போயும் போயும் இவகிட்ட மாமா மன்னிப்பு கேட்கணுமா? பாப்பா ஆண்டி, வேணாம்பா. புள்ள முகத்தை பாரியா, பாம்போல நிக்குது. தப்பு யாரு பண்ணனாலும் ஒரே தண்டனை தான். ஊர் முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேள். முடியாது. மா பேசாம இருங்க. ஏன் ஆண்டி? என் பையனை ஊர் முன்னாடி மன்னிப்பு கேட்க விட மாட்டேன். தப்பு என்னோடதுதான், நான் மன்னிப்பு கேட்கறேன். அதை என்னால பார்க்க முடியாது. நான் போறேன். அண்ணா, என் பையனை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, பார்த்துக்கிறேன். நான் பண்ணினது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. அபராதத்தை கட்டிடுறேன். மா அப்புறம் என்ன, பஞ்சாயத்து கலையட்டும்.